வணக்கம் மக்களே! என்னோட மனச தொட்ட புத்தகத்த உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது எப்பவுமே ஒரு வழக்கமா வச்சிருக்கேன். அந்த வரிசையில இன்னைக்கு "திமில்" அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் என் மனசையும், மூளையும் பயங்கரமா கசக்கி பிழிஞ்சு அப்படியே உள்ள ஒரு இடம் பிடிச்சிருச்சு. இத எழுதினது வந்து ராஜ்குமார்ன்றவரு. இவர் வந்து வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. பேட்டகாளி அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் எடுக்கிறதுக்காக அந்த பேட்டகாளி இஸ் பேஸ்ட் ஆன் ஜல்லிக்கட்டு. அத எடுக்கிறதுக்காக இவர் ஊரா பயணிச்சு படம் மட்டும் எடுக்காம, அதாவது பியூட்டிஃபுல்லா குடுத்துருக்காரு. படத்த பார்த்துட்டேன். பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இட்ஸ் நாட் அ படம், இட்ஸ் அ வெப் சீரிஸ். நீங்களும் பாருங்க. பியூட்டிஃபுல்லா இருந்தது. அது மாத்திரம் இல்லாம, இவரு ஜல்லிக்கட்ட பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணி, ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சுங்க பண்ணி இந்த புத்தகத்துல எழுதியிருக்காரு. நான் இதெல்லாம் நெனச்சு பார்க்கவே இல்ல. இவ்ளோ விஷயங்கள் அந்த காலத்துல இருந்து மாடுகளுக்கு நம்ம எவ்ளோ முக்கியத்துவம் குடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு. மகாபாரதத்துக்கும் நமக்கும் இந்த ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காரு. கருப்பினன்றதான் கிருஷ்ணனா மாறியிருக்கு அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. லெமூரியா கண்டம் இருந்ததுக்கான சான்றும் இருக்கு அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. மக்கள் வந்து இந்த மாட அதுவும் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, மாட வந்து ஏறு தழுவுறதுக்கு விடுறாங்கல்ல, அது விட்ட பிறகு அது 2, 3 நாள் காட்டுல மேய்ஞ்சு காட்டு வீட்டுக்கு வந்துருமாம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எனக்கு புதுசா இருந்துச்சு. அதாவது மாட்டோட இனங்கள்லாம் எவ்வளோ இருந்தது, இப்ப எவ்வளோ அழிஞ்சிருக்கு. எந்த மாடையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஹைபிரிட் வெரைட்டில குடுக்குறோம். அது குடுக்குற பால்னால நமக்கு என்னென்னலாம் சத்துப்பாடுகள் குறையுது, எதெல்லாம் நம்ம உடம்புல அதிகமா அஃபெக்ட் ஆகுது, எந்த மாதிரி விட்டமின்ஸ்லாம் நம்மளுக்கு குறையுது அப்படிங்கிறத வந்து பியூட்டிஃபுல்லா போட்டிருக்காரு. ஒயிட் ரெவல்யூஷன் பத்தி கூட எழுதியிருக்காரு. ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. எப்படி ரிசர்ச் பண்ணாருன்னு தெரியல. இவருக்கு உடம்பெல்லாம் மூளைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். ராஜ்குமார் அவர்கள் நக்கீரன் பதிப்பகத்துல "திமில்" அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகத்தை ஹைலி ரெக்கமெண்ட் பண்றேன். 5 அவுட் ஆஃப் 5 ஸ்டார் கொடுக்குறேன். ஸோ வெரி குட் புக். கண்டிப்பா இந்த புத்தகம் எல்லாரோட லைப்ரரிலையும் இருக்கணும், எல்லாரோட வீட்லயும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த புத்தகம் கண்டிப்பா வெளிநாட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதை வந்து எனக்கு சக்தி இருந்தா உலகம் முழுக்க நான் பப்ளிஷ் பண்ண சொல்லி மிஸ்டர் ராஜ்குமாரை வந்து நான் கேட்டுப்பேன். கிரண் பதிப்பகமும் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ராஜ்குமார் ஃபார் சென்டிங் திஸ் புக். எனக்கு வந்து சைன் பண்ணி இதை அமைச்சிருக்காரு. நிறைய புத்தகம் வரும், அதில் நிறைய படிச்சிருக்கேன். இந்த புத்தகம் நிஜமாலே என் மனசு தொட்ட புத்தகம். ஸோ மேலும் நிறைய புத்தகங்கள் உங்கள் ரிசர்ச்சில் வரணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து நிறைய புத்தகத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.